எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 10 மற்றும் 11 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, 9th ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டு தமிழகத்தில் பிறப்பு விகிதம் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? ஆன்சர் 6.09%. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 எந்த கல்வியாண்டு முதல் அமலுக்கு வருகிறது? ஆன்சர் 2025 to 26ஆம் கல்வியாண்டு. செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. நாசா நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை எந்த ஆண்டுக்குள் தொடங்க உள்ளது? ஆன்சர் 2030ஆம் ஆண்டுக்குள். தமிழகத்தை இணைக்கும் எத்தனை வந்தே பாரத் சேவைகள் அமலில் உள்ளன? ஆன்சர் 16. சுகாதாரம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பட்டியலின் கீழ் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் மாநில பட்டியல். பாரத் மாலா திட்டமானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? ஆன்சர் விக்டோரியா போகோ. வருமான வரி மசோதா 2025 ஆனது எந்த சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் வருமான வரி சட்டம் 1961. எங்கு அமைந்துள்ள ஜானகி ஜன்மஸ்தலி கோவிலின் மறுமேம்பாட்டு பணிகளுக்கு அமித்ஷா அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் சீதாமர்ஹி. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி, கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நீதி அறிக்கை 2025 எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ இப்போ இந்திய நீதி அறிக்கை 2025 ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது வந்து 4th எடிஷன், 4வது பதிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் தான் ஒட்டுமொத்த பிரிவுகளையும் ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு. சரி, இப்போ இந்திய நீதி அறிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு 18 மாநிலங்கள், இந்தியாவில் உள்ள 18 மாநிலங்கள்ல சட்டம், அப்புறம் காவல், நீதித்துறை, அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை 4 விஷயங்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஸோ காவல்துறை எப்படி செயல்படுது, சிறை எப்படி செயல்படுது, நீதித்துறை எப்படி இருக்கு, ஒவ்வொரு மாநிலங்களையும் சட்ட உதவி எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 முக்கியமான பகுதிகளில் ஆய்வு செஞ்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்திய நீதி அறிக்கையை. ஸோ அந்த இந்திய நீதி அறிக்கை 18 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஒட்டு மொத்தமாக காவல்லையும் சரி, சிறைத்துறையிலையும் சரி, நீதித்துறையில் சட்ட உதவி வழங்குறதுல ஒட்டுமொத்த பிரிவில் எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படின்னா கர்நாடகா மாநிலம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். காவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.19 புள்ளிகளை பெற்றிருக்கு. மொத்தமாக 10 புள்ளிகள் கொடுப்பாங்க. அந்த 10க்கு எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறாங்க. ஸோ அதில் காவலில் கர்நாடகா 6.19, சிறையில் வந்து 6.78, நீதித்துறையோட செயல்பாட்டை கணக்கிட்ட போது 6.70 அந்த மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. சட்ட உதவியில் பார்த்தீங்கன்னா 7.52 மதிப்பெண்கள் சொல்லி மொத்தமாக 6.78 மதிப்பெண்கள் சராசரியாக பெற்று கர்நாடக மாநிலம் தான் இந்த இந்திய நீதி அறிக்கையில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாடு எத்தனையாவது இடம் அப்படின்னா 5th பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு. ஸோ கர்நாடகா ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து ஆந்திரா, தேர்ட் வந்து தெலுங்கானா, கேரளா வந்து 4th பிளேஸ்ல இருக்கு, 5th பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு. சரி, இப்போ ஒவ்வொரு பகுதியையும் பார்க்கலாம். காவல்துறையில, சிறைத்துறையில யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ், நீதித்துறையில யாரு, சட்ட உதவி வழங்குறதுல எந்த மாநில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சட்ட உதவி வழங்குவதில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, 6.48 புள்ளிகளை பெற்று. நெக்ஸ்ட் சிறைத்துறையில பார்த்தீங்கன்னா 7.02 புள்ளிகளை பெற்று ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு. ஸோ காவல்துறையில தெலுங்கானா ஃபர்ஸ்ட், சிறைத்துறையில வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், நீதித்துறையில வந்து கேரளா ஃபர்ஸ்ட் 7.43 புள்ளிகளை பெற்று. சட்ட உதவியில பொறுத்த வரைக்கும் கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா கர்நாடகா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு 5th பிளேஸ்ல இருக்கு. அடுத்து காவல்துறையில தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 6.95 மதிப்பெண்களை பெற்று 13வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் சிறைத்துறையில 7.02 புள்ளிகளை பெற்று ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீதித்துறையில 6.72 புள்ளிகளை பெற்று 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு வந்து சட்ட உதவியில 4.27 புள்ளிகளை பெற்று 16வது இடத்துல இருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுடைய புள்ளிகள் மதிப்பெண்கள் எவ்வளவுனா 5.62 மதிப்பெண்களை பெற்று 5வது இடத்துல இருக்கு. சரி, இது மொத்தமா 18 மாநிலங்களுக்கு கணக்கு எடுத்துதான் அங்கேதான் ஆய்வு செஞ்சுதானே இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி இடமான 18வது இடத்துல எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னா மேற்கு வங்க மாநிலம் இருக்கு. மேற்கு வங்க மாநிலம் 18, 17வது இடத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் யூபி உத்தரப்பிரதேசம் இருக்கு, 16வது இடத்துல உத்தரகாண்ட் இருக்கு, 15வது இடத்துல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்கு. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டுல இந்தியா 131வது இடம். நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டுல இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் டாப் 100க்குள்ள நுழைஞ்சிருக்கு, 99வது இடத்தை பிடிச்சிருக்கு. உலகளாவிய அமைதி குறியீட்டுல இந்தியா 115. வருவாய் சமத்துவத்துல இந்தியா 4வது இடத்துல இருக்கு. உலகின் பெரிய உயிரி எரிபொருள் நுகர்வோராக இந்தியா 4வது இடத்துல இருக்கு. அடுத்து உலக பல்கலைக்கழக தரவரிசை 2026ல இந்தியா வந்து அதிகமான பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்று செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இரண்டாவது கேள்வி, அகல் விளக்கு திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக தான் இப்போ அகல் விளக்கு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. அதுல பெற்றோரை இழந்த குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பெற்றோரையும் இழந்த குழந்தைகளா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அன்பு கரங்கள் திட்டம், முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் அன்பு கரங்கள் திட்டமானது இவங்களுக்கு செயல்படுத்துறாங்க. பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்கு இவங்க 18 வயசு அடைகிற வரைக்கும் 2000 ரூபாய் மாதம் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். கர்ப்பிணி பெண்களுக்காக முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் செயல்படுத்துறாங்க. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 18,000 ரூபாய் மதிப்பிலான நிதி உதவி பிளஸ் சத்து பெட்டகம் கொடுக்குறாங்க. அதாவது இதுல 14,000 ரூபாயில பாத்தீங்கன்னா நிதி உதவி அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. மீது 4,000 இருக்கு இல்லையா, இதுக்கு 2,000 ரூபாய் மதிப்பிலான சத்து பெட்டகம் 2 தடவை கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமா 18,000 மதிப்பிலான நிதி உதவியானது அவங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ அகல் விளக்கு திட்டம் இது வந்து பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக இந்த அகல் விளக்கு திட்டம், அதாவது இப்போ இணைய வழியிலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது. ஸோ அது தொடர்பான விழிப்புணர்வை பெண்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை தொடங்கியிருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2025 இந்த வருஷம் அதாவது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் இந்த அகல் விளக்கு திட்டத்தை கீரமங்கலம் அரசு மகளிர் பள்ளி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஏன் புதுக்கோட்டை அப்படின்னா, புதுக்கோட்டையில தான் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து பிறந்திருப்பாங்க. அதாவது நம்ம முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவர் பிறந்த ஊரான புதுக்கோட்டையில வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல 9th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட இணையதளம் கைபேசிகள் மூலமாக என்னென்ன ஆபத்துகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த அகல் விளக்கு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் எத்தனை நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 24 நகரங்கள். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து 24 நகரங்கள்ல மெட்ரோ சேவையானது வழங்கப்படுகிறது. சரி கவனிங்க, 2014 பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் சேவை எப்படி சென்னை மெட்ரோ, கொல்கத்தா மெட்ரோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, அந்த மெட்ரோ ரயில் சேவைங்கிறது 5 நகரங்கள்ல தான் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 11 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 24 நகரங்களுக்கு இந்த மெட்ரோ ரயில் சேவையானது கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ மெட்ரோ ரயில் சேவைங்கிறது 1000 கிலோமீட்டருக்கு மேலே இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மெட்ரோ ரயில் சேவையை. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அதிக தூரத்திற்கான மெட்ரோ ரயில் சேவையை கொண்ட ஒரு நாடாக 3வது இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம இந்தியா. உலகின் மெட்ரோ ரயில் சேவை அதிக தூரத்திற்கு கொண்ட உலகின் 3வது நாடாக இந்தியா வந்து இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக நம்ம இந்தியா இருக்கு. அடுத்து மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதைகள் எவ்வளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2014ல் 20,000 கிலோமீட்டர் அளவுக்கு தான் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதைகளானது இருந்துச்சு. இப்போ 40,000 கிலோமீட்டர் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து விமான நிலையங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2014ல் 74 தான் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 11 இயர்ஸ்ல 160 விமான நிலையங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. நீர்வழி போக்குவரத்துக்கான வழித்தடங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ 30 அதிகரிச்சிருக்கு. அடுத்து மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையோட எண்ணிக்கை வந்து 2014ல் 7 இருந்துச்சு, இப்போ 2022 அதிகரிச்சிருக்கு. அடுத்து மெடிக்கல் காலேஜ் மருத்துவ கல்லூரிகளோட எண்ணிக்கை 387 இருந்த நிலையில இப்போ 704 அதிகரிச்சிருக்கு மெடிக்கல் காலேஜோட எண்ணிக்கையும். அடுத்து ஐஐடி நிறுவனங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2014ல் 16 ஐஐடி தான் இருந்துச்சு, இப்போ 23 ஐஐடி அதோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஏற்றுமதி 2014ல் நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம் இல்லையா, அது 468 பில்லியன் அமெரிக்கன் டாலரா இருந்துச்சு. அது இப்போ எவ்வளவாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 824 பில்லியன் அமெரிக்கன் டாலராக ஏற்றுமதியும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எண்மை இந்தியா திட்டம். ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே இப்போ நம்ம ஒரு பே பண்ணுறதுலேருந்து, ஒரு ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதுலேருந்து, ஒரு சுகாதார சேவைகள் தொலைதூர பகுதிகளுக்கு கிடைக்கிறதுலேருந்து நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்மமயமாக்கியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த டிஜிட்டல் இந்தியா எண்மை இந்தியா அப்படிங்கிற திட்டமானது 2015 ஜூலை 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா மூலமாக தான் நம்ம இவ்வளோ பெரிய வளர்ச்சியை எட்டவும் முடிஞ்சிருக்கு.
ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நிகழ்நேரம் இப்போ கரண்ட்லி வந்து உலகம் முழுக்க பண பரிவர்த்தனை நடக்குது இல்லையா, அதில் 50% வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட யூபிஐ மூலமாக தான் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. யூபிஐ அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதான் யூபிஐ. ஸோ பண பரிமாற்றத்துக்கான ஒரு முறை தான் யூபிஐ. நெக்ஸ்ட் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி. 2014 $6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு தான் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி நடந்திருக்கு. அது இப்போ $38 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிச்சிருக்கு. அடுத்து மொபைல் ஏற்றுமதி செய்யறதுல உலகின் 5 மிகப்பெரிய மொபைல் ஏற்றுமதியாளர்ல ஒரு ஆளா நம்ம இந்தியாவும் உருவெடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் உற்பத்தியில பாத்தீங்கன்னா உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. இந்தியாவில தயாரிப்போம் திட்டம், அதாவது மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது 2014ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க. ஸோ அதன் மூலமா நம்ம நாட்டை வந்து உலகின் ஒரு உற்பத்தி மையமாக மாற்றுவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 4வது கேள்வி, வீடுகளில் குழந்தைகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க பள்ளிகளில் புகார் பெட்டிகளை நிறுவும் திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தி உள்ளது? ஆன்சர் கேரளா. ஸோ இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களே வந்து துன்புறுத்துறாங்க சிறிய குழந்தைகளை. ஸோ அது தொடர்பாக, ஏன்னா அங்கே ஃபேமிலிகிட்ட சொல்ல முடியாது, ஃபேமிலியிலே வந்து துன்புறுத்துறதுனால ஸ்கூலில் அது தொடர்பாக புகார் அளிக்கிறதுக்காக புகார் பெட்டிகளை நிறுவுவதற்கான ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க கேரள மாநில அரசு. ஸோ கவனிங்க, இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா சுரக்ஷா மித்ரம் அப்படிங்கிற பேரில் வீடுகளில் குழந்தைகள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க குடும்ப நபர்களால் அப்படின்னா அது தொடர்பாக புகார் அளிக்கிறதுக்காக புகார் பெட்டியானது ஸ்கூலில் நிறுவப்படும். அதுக்காக தான் இந்த சுரக்ஷா மித்ரம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கியிருக்காங்க கேரள மாநில அரசு. ஸோ அவங்க வீடுகளை துன்புறுத்தப்படுறாங்கன்னா அந்த குறைகளை வந்து மனுவாக அவங்க எழுதி அந்த புகார் பெட்டிகளில் போடலாம். அது வந்து தலைமை ஆசிரியர் அந்த பெட்டியை பராமரிக்கும் பணியை வந்து மேற்கொள்வாங்க, அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சித்துறை, அப்புறம் சமூக நீதித்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை ஒருங்கிணைந்து தான் இதை அமல்படுத்துறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ், மானஸ் போர்ட்டல். ஸோ மானஸ் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் இல்லாத நாடாக நம்ம இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போதைப்பொருள் தொடர்பான புகார் அளிக்கிறதுக்காக மானஸ் போர்ட்டல் தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மாணவர் மனசு அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து செயல்படுத்திருக்காங்க. மாணவருக்கு வந்து ஸ்கூலில் ஏதேனும் அசௌகரியமான விஷயங்கள் நடக்குது, அவங்க ஒரு குறைகளை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு மாணவர் மனசு அப்படிங்கிற பெட்டியானது தொடங்கப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி பிரச்சாரம் எந்த தினத்தையொட்டி தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சுதந்திர தினம். ஸோ சுதந்திர தினத்தை ஒட்டி, சுதந்திர தினம் இப்போ வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா அனைத்து வீடுகள்லையுமே மூவர்ண கொடியை வந்து ஏற்றி வைக்கணும், நம்ம தேசிய கொடியை வந்து ஏற்றி வைக்கணும். அதை செல்ஃபி எடுத்து நீங்கள் வலைதளத்தில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிரச்சாரத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 2லேருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சாரமானது நடத்தப்படும். இப்போ நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடின்னு சொல்றோம் இல்லையா, இதுவே இதோட இன்னொரு பேர் தான் ஹர்கர் திரங்கா. ஹர்கர் திரங்கா அப்படின்னாலும் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடினாலும் ஒன்று தான். ஸோ அந்த பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நாட்டுப்பற்றை வந்து நம்ம காண்பிக்கணும், மக்கள்கிட்ட அந்த நாட்டுப்பற்று உணவை வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அனைத்து வீடுகளிலுமே தேசிய கொடியை வந்து ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 79வது சுதந்திர தினம் தான் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். கருப்பொருள் என்ன அப்படின்னா வளர்ந்த பாரதம், தன்னம்பிக்கை இந்தியா அப்படிங்கிறத இந்த வருஷம் வந்து தீம். 6வது கேள்வி, வர்த்தக நிச்சயமற்ற சூழலில் இருந்து உள்நாட்டு தொழில்துறையினரை பாதுகாக்க எத்தனை கோடி மதிப்பீட்டில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 2250 கோடியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 50% வரியை விதிச்சிருக்காங்க. அதில் 25% வந்து ஆகஸ்ட் மந்த்து 7ஆம் தேதி போல வந்து அமலுக்கு வந்துருச்சு. ஆகஸ்ட் 27ஆம் தேதி நெக்ஸ்ட் 25% வந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய வர்த்தகத்தை ஊக்குவிக்க வேணும். ஏன்னா அவங்க வரி இன்க்ரீஸ் பண்ணதுனால அமெரிக்காவுடனான வர்த்தகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வர்த்தகத்தை சர்வதேச அளவில் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டில் வர்த்தக ஊக்குவிப்பு திட்டம், ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் அப்படிங்கிறது இப்போ 2250 கோடியில் தொடங்க போகிறாங்க. இதை வந்து 2025-26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் பற்றி அறிவிச்சிருப்பாங்க. 2250 கோடியில் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு. இது ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னா 2 வகையில் இதை செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வர்த்தக நிதி ஆதரவு கொடுக்குறது. இப்போது நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான நிதி ஆதரவு கொடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
முழு அளவுல சர்வதேச சந்தை அணுகலை ஊக்குவிக்கிறது. இப்போ ஒரு நாட்டிலேருந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம் அப்படின்னா அங்கே கிடங்குகள் அமைக்கிறது, சேமிப்பகங்கள் அமைக்கிறது, இந்த மாதிரி சர்வதேச அளவுல சந்தை அணுகலை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிதி ஆதரவு வலுப்படுத்துறது தானே ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதன்படி இப்போ MSME நிறுவனங்கள் இருக்கு, அப்புறம் இணையவழி ஏற்றுமதி நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு கடன் வழங்குறது, அவங்க இன்னும் செயல்படுத்தணும், அதாவது எஃபெக்டிவா செயல்படுறதுக்கு அவங்களுக்கு கடன் கொடுக்கறதன் மூலமா ஹெல்ப் பண்றது. நெக்ஸ்ட் வெளிநாடுகள்ல சேமிப்பு கிடங்கு வசதிகளை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றது. அடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஏற்றுமதி வாய்ப்புகளை பயன்படுத்துறது. இப்போ வேறொரு நாட்டோட நம்ம ஒரு வர்த்தகம் போயிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா கூட சூழல் சரியில்லை, ஆனா இன்னொரு நாட்டோட நமக்கு வர்த்தகம் வந்து ஊக்குவிக்கப்படுறது, இன்னொரு நாட்டோட நம்ம வர்த்தகத்தை மேற்கொள்றதை ஊக்குவிக்கிறது. அடுத்து உலகளாவிய வர்த்தக ஊக்குவிப்பு முன்னெடுப்புகளை இந்தியா மேற்கொள்றது. இதன் மூலமாக தான் இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அமெரிக்கா வந்து 50% வரி விதிச்சதுனால ஜவுளி, ரசாயனம், தோல், காலனி ஆகிய துறைகளானது பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்றதுக்காக பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஏன் இந்த பேச்சுவார்த்தை நின்றுச்சு இடையில அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விவசாயம், பால் துறைகளில் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய சலுகைகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அது கொடுக்க முடியாது அப்படிங்கிற, ஏன்னா நம்மளுடைய விவசாயிகள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் தான் அந்த பேச்சுவார்த்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவும் வரியை விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதியை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிக்கிறாங்க, நிறுத்தணும் அப்படின்னு. 7வது கேள்வி, விக்ஷித் பாரத்திற்கான வேலை என்ற போர்ட்டலை அறிமுகப்படுத்தியது அறிமுகப்படுத்தியது. ஆன்சர் நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ விக்ஷித் பாரத்திற்கான வேலை, அதாவது வளர்ந்த பாரதத்திற்கான வேலை அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் எதுக்காகனா, இப்போ பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பு பெறுவதற்காக ஒரு நபரை வந்து நியமிக்கிறதுக்காக, சூஸ் பண்றதுக்காக தான் இந்த போர்ட்டல் விக்ஷித் பாரத்திற்கான ஒர்க் ஃபார் விக்ஷித் பாரத் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய வளர்ச்சி முயற்சிகளுக்கு நிபுணர்களை சேர்ப்பதற்காக உள்கட்டமைப்பு சம்பந்தமான பொசிஷன், அப்புறம் காலநிலை மாற்றம், தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரியான துறைகள்ல நிபுணர்களை வந்து வேலைக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நிதி ஆயோக். அதாவது நம்ம வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பிரதமர் விக்ஷித் பாரத் வேலை வாய்ப்பு யோஜனா அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது 5 தொகுப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 2027க்குள்ள ஜூலை 31ஆம் தேதி 2027க்குள்ள 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ELI திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 99,446 கோடியும் ஒதுக்கீடும் செஞ்சிருக்காங்க அந்த ஸ்கீமுக்காக. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், மாணவர்கள் தற்கொலை தடுக்கிறதுக்காக மனோ தர்பன் அப்படிங்கிற போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை தொடர்பான யோசனைக்காக ஐடியாஸ் ஃபார் லைஃப் அப்படிங்கிற போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பூமி ராசி அப்படிங்கிற போர்ட்டல் எதுக்காகனா, நிலம் கையகப்படுத்தக்கூடிய செயல்களை விரைவுபடுத்துறதுக்காக, அதுக்கான அனுமதிகளை வாங்குறதுக்காக பூமி ராசி. பரிவேஷ் அப்படிங்கிற ஒரு வலைதளம் எதுக்காகனா, சுற்றுச்சூழல் சம்பந்தமான, காலநிலை சம்பந்தமான துறைகள்டேந்து விரைவாக ஒப்புதலை பெறுவதற்காக. அடுத்த 8வது கேள்வி, ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புதிகால் டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் வெண்கல பதக்கம். ஸோ இப்போ மாமல்லபுரத்துல ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்று வருது. இந்த போட்டியில முதன்முறையாக இந்திய வீரரான ரமேஷ் புதிகால் பாத்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. இவர் 12.60 புள்ளிகளை பெற்று இந்த 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த போட்டியில சாம்பியன் ஆன, அதாவது ஒரு பதக்கம் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியர் இவர் தான். நெக்ஸ்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்க தினம். ஆன்சர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்க தினம் எப்போ செலிப்ரேட் பண்றோம்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஸோ ஆங்கிலேயர்களை நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையில மேற்கொள்ளப்பட்டது 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஸோ இப்போ அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டு 83வது ஆண்டு தினமானது இந்த வருஷம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். ஸோ அதாவது 1942ல இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்குறதுக்கு முதல் நாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி மும்பையில காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்குறதுக்கான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. மறுநாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையில செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற தாரக மந்திரத்தோட இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கமானது தொடங்கப்பட்டது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா 1944ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி வரைக்கும்
அகா கான் மாளிகையில மகாத்மா காந்தி அவர்கள் வந்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தாங்க. நேரு வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. சரி, நேரு அவர்கள் வந்து அகமதாபாத் சிறையில் இருக்கும்போது தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற நூலையுமே அவர் எழுதினாரு. 10வது கேள்வி, உலக சமஸ்கிருத தினம் நடப்பாண்டில் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் உலக சமஸ்கிருத தினமானது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றோம். ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சமஸ்கிருத தினம் அப்படிங்கிறது அந்த மொழி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில சிராவண மாதம், அதாவது ஆடி மாதத்துல பௌர்ணமி அன்று செலிப்ரேட் பண்றாங்க. அதன்படி இந்த வருஷம் பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி போனா ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஸோ இந்த வருஷம் ஆகஸ்ட் 9ல் இந்த சமஸ்கிருத தினமானது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக நிறைய முன்னெடுப்புகளை வந்து மேற்கொள்றாங்க. அதில் ஒரு சில தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களை நிறுவுறாங்க. சமஸ்கிருதத்தை கற்பிக்கிறதுக்கான கற்றல் மையங்கள் தொடங்கியிருக்காங்க. சமஸ்கிருத அறிஞர்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. அடுத்த சமஸ்கிருத கையெழுத்து பிரதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்றதுக்காக ஞான பாரத திட்டமானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. 11வது கேள்வி, Why the Constitution Matters என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, dy சந்திரசூட். ஸோ முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி dy சந்திரசூட் அவர்கள் தான் இப்போ Why the Constitution Matters அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகமானது பென்குயின் ரேண்டம் ஹவுஸ்னால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹரியானால குருகிராம தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு பப்ளிஷர் பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா, இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தை. ஸோ dy சந்திரசூட் வந்து இந்தியாவுடைய 50வது தலைமை நீதிபதியாக இருந்தவர். இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இவருடைய முதல் புத்தகம் இந்த Why the Constitution Matters அப்படிங்கிற புத்தகம். உங்களுக்கான கொஸ்டின், இப்போ தற்போது யார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட், PM E-Drive திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2028ஆம் ஆண்டு வரைக்கும் PM E-Drive ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் இனிஷியலாக 2024 லான்ச் பண்ணி 2 இயர்ஸ்க்கு 2026ஆம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்துற வகையில் அறிவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 இயர்ஸ் 2026லேருந்து அடுத்த 2028ஆம் ஆண்டு வரைக்கும் இன்னும் 2 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மத்திய அமைச்சரவை அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த E-Drive ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கனரக தொழில் அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது. PM E-Driveனா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிரைம் மினிஸ்டர் எலக்ட்ரிக் டிரைவ் ரிவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். அதாவது புதுமையான வாகன மேம்பாட்டில் பிரதமரின் மின்சார இயக்க புரட்சி அப்படிங்கிறதா இதோட ஃபுல் ஃபார்ம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் அப்புறம் கனரக அந்த லாரி இந்த மாதிரி பஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மின்சார வாகனங்களாக மாற்றுவதை ஊக்குவிக்கிறது, அதுக்கான சலுகைகள் வழங்குறது. அடுத்து இப்போ மின்சார பேருந்துகளோ மின்சார வாகனங்களாகவோ மாற்றப்பட்டுச்சுன்னா இப்போ பெட்ரோல் போடுற மாதிரி அதுக்கு மின்சாரம் தேவைப்படும், சார்ஜ் பண்ணுறதுக்கான வசதி தேவைப்படும். ஸோ அதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறது, சார்ஜர் வந்து ஏற்படுத்துறது, உருவாக்குறது, இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்காக தான் PM E-Drive வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ மின் பேருந்து, லாரி, ஆம்புலன்ஸ், அப்புறம் 2 வீலர் 3 வீலர் இது உள்ளிட்டவற்றிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள், அப்புறம் சோதனை வசதிகள், சார்ஜிங் உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குறது, அதுக்கான சோதனை வசதிகளை வழங்கணுங்கிறதுக்காக தான் E-Drive தொடங்கியிருக்காங்க. இந்த ஸ்கீம் இப்போ 2026 மார்ச் 31லேருந்து 2028 மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ 47,525 பேர் பயன்பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நீதி அறிக்கை 2025 எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கர்நாடகா. அகழ்விளக்கு திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் பெண் குழந்தைகள். இந்தியாவில் எத்தனை நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 24. வீடுகளில் குழந்தைகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க பள்ளிகளில் புகார் பெட்டிகளை நிறுவும் திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் கேரளா. ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி பிரச்சாரம் எந்த தினத்தையொட்டி தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுதந்திர தினம். வர்த்தக நிச்சயமற்ற சூழலிலிருந்து உள்நாட்டு தொழில்துறையினரை பாதுகாக்க எத்தனை கோடி மதிப்பீட்டில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? 2250 கோடி. விக்ஷித் பாரதத்திற்கான வேலை என்ற போர்ட்டலை டேஷ் அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் நிதி ஆயோக். ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புதிகால் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெண்கல பதக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்க தினம்? ஆன்சர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. உலக சமஸ்கிருத தினம் நடப்பாண்டில் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆகஸ்ட் 9.
வை தி கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் dy சந்திரசூட். PM E-Drive திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2028ஆம் ஆண்டு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.